8 என்று வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் தேடுதல் வேட்டையின் போது பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல், 5 ராணுவ வீரர்கள் வீரமரணம். கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் வெளியானது கேரளா ஸ்டோரி திரைப்படம். தமிழ்நாட்டில் வெளியிட்ட திரையரங்குகளை முற்றுகையிட்டு போராட்டம். பயங்கரவாதத்தின் பாதிப்புகளை காட்டியுள்ளது தி கேரளா ஸ்டோரி. சர்ச்சை திரைப்படத்திற்கு பிரதமர் மோடி ஆதரவு. திண்டிவனம் சிப்காட் வளாகத்தில் 155 கோடி ரூபாய் மதிப்பில் அமையும் மருத்துவ பூங்கா. காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திராவிடம் வந்த பிறகு சனாதனம் காலாவதியாகிவிட்டது, அடுத்தது ஆளுநர் பதவிதான். அமைச்சர் பொன்முடி காட்டம். திராவிட மாடல் இத்து போனது என சீமான் விமர்சனம். சும்மா இது ஒரு இத்து போன மாடல், அவர் சொல்றதை நான் ஏற்கிறேன். இது ஒரு தூண்டி போன மாடல் தான். ஆளுநர் கூறியது சரியே என்றும் கருத்து. புதிய உச்சம் தொட்டது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்தது. மதுரையில் பச்சை பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் வரவேற்ற மக்கள். ராஜினாமா முடிவை திரும்ப பெற்றார் தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார். தொண்டர்கள் அன்புக்கு கட்டுப்படுவதாக உருக்கம். வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வுக்கு வந்த 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. வேடமிட்டு வந்த ஒருவரும் மூச்சு திணறி பலி. மணிப்பூரில் தொடரும் வன்முறை எதிரொலி. ரயில் சேவைகளை ரத்து செய்தது ரயில்வே நிர்வாகம். மத்திய பிரதேசத்தில் நிலத்தகராறில் இருதரப்பினரிடையே பயங்கர மோதல். துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழப்பு. கருவில் இருக்கும் குழந்தைக்கு மூளை அறுவை சிகிச்சை. அமெரிக்க மருத்துவர்கள் சாதனை.